Greetings to all. So last classல நம்ம வந்து பார்த்திருந்தது இன்ட்ரோடக்ஷன் டு மல்டிமீடியா சிஸ்டம்ல மாடல் 4 வந்து பார்த்திருந்தோம். அதுல வந்து ஐஎம்ஏ ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிமீடியா சிஸ்டமோட நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாடல்ல நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎம்ஏ ஆர்கிடெக்சரல் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நெட்வொர்க் ஆர்கிடெக்சரோட மல்டிமீடியா சிஸ்டம்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. இந்த ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து இங்க வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் மீடியாவா இருக்கும். ஹைப்பர்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, நெட்வொர்க்கை வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ஒரு சிடி ஃபார்மேட்லயோ இல்லை டிவிடி ஃபார்மேட்லயோ வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு இது வந்து பிளே ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க வெப்சைட்ல உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு இன்ட்ராக்டிவா வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவானதான் வந்திருக்கும். ஸோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப்ல நீங்க என்னத்தை சர்ச் பண்ணி எடுத்தாலும் அது வந்து ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸா தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த சிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிறைய டைப் ஆஃப் டேட்டா வந்திருக்கும். இதை நான் இப்போ வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பாரில் போயிட்டு நான் என்னடா ஒரு கீவேர்டு வந்து இந்த கீபோர்டு மூலமாக வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது அங்கே சர்ச் ஆகி இந்த சிடியிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து நான் கேட்ட டேட்டாவை வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்குறது பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு போகிற டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட். ஸோ இதோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இது ஒரு ஐஓ டிவைசஸ் வந்து மூலமாக தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ் தான் ப்ரெசன்ட் விசுவல் மெட்டீரியலாக வந்து இருக்கும். எது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, வீடியோ அஸ் வெல் அஸ் மியூசிக் காம்போனன்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இப்போ கரண்டாக உள்ளதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டிவைசஸ் என்டர் டேட்டா இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டில் இமேஜஸ், வாய்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு டிஜிடைசர், அதுக்கப்புறமேட்டுக்கு கேமரா அண்ட் டிஜிடைசர், இது ஃபுல்லாக வந்து இதுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஆகிட்டு வந்து இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா மல்டிமீடியா ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரேஜ் உள்ள மல்டிமீடியா ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் சிடி ரோமு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நிறையா டிவைசஸ் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஜேபெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படிங்கிறவங்க வந்து கிரியேட் பண்ணது. ஜேபெக்கோட ஃபுல் மீனிங் வந்து இதுதான். அதே மாதிரி எம்பெக் அப்படின்னு இன்னொரு ஃபார்மேட் வந்து இருக்கு, மோஷன் பிக்சர் கோடிங் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்னு. இந்த ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்புங்கிறது இமேஜை குறிக்கும், மோஷன் பிக்சர் கோடிங் எக்ஸ்பர்ட் குரூப்புங்கிறது வீடியோஸ் வந்து குறிக்கும். சரியா? ஸோ மோஷன் பிக்சர்னாலே உங்களுக்கு தெரியும் மூவிங் பிக்சர்ஸ் ஏதோ ஒரு உள்ள வந்து ஏதோ ஒரு அனிமேட் ஆகிட்டு இருக்க பிக்சர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா HDTV அண்ட் UDTV, ஹை டெஃபினிஷன் டேட்டா டெலிவிஷன், ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன், அதுக்கடுத்தது அல்ட்ரா டெஃபினிஷன் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி இமேஜஸை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும், ஹை குவாலிட்டி மல்டிமீடியா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டா காஸ்ட்லியாகவும் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனும் வந்துருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஆழமாக வந்து பார்க்கும்போதுல இந்த HDTV அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து இது வந்து இம்போஸ் பண்ணாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சிம்பிள் HDTV பெட்டர் பிக்சர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இட் டஸ் ஹாவ் சம் யூனிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஹவெவர், ஸோ வில் கைட் யூ த்ரூ வாட் டு யூ எக்ஸ்பெக்ட். நீங்க எதிர்பார்க்குற இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த HDTV அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்க HDTV போகவா வேணாமா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொஸ்டினே இல்லை. இப்போ உள்ள நியூ டெக்னாலஜிஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸா இருக்கும், இல்லை நம்ம இந்தியா கண்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன்ஸை தான் வந்து சேல் வந்து ஆகிட்டு இருக்கு. இது வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து சேல் ஆகுது அப்படின்னா இதோடைய குவாலிட்டிக்காக மட்டுமே இது வந்து சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த UDTVயை பொறுத்தவரையும் அல்ட்ரா டெஃபினிஷன் டிவி
That process will still take a while. So first, Americans will have to replace their old television with new high definition TV models. The stations and the providers need to pace out standard definitions broadcast in favor of high definition ones, and the TV producers will need to make all of their shows in high definition. We are still in the midst of going high def as a nation, and will be for years to come, but the change to HD is inevitable, which is why at this point we recommended that everyone shopping for a new TV should buy an HD TV. If you can't afford one now, you should make do with your current set and save up until you can. The next one is 3D technologies and holography. 3D technology is nothing but you know that முப்பரிமாண நிலையா வந்து இது வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட பார்த்தாலும் வந்து ஒரே மாதிரியே தெரியும். ஸோ தட் இஸ் கால்டு 3D டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட திருப்பினாலும் ஒரே எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அதோடைய இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும், இதே மாதிரி மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3D டெக்னாலஜி, அதாவது ஒய்யையும் காட்டும், ஒய் ஆக்சிஸையும் காட்டும், எக்ஸ் ஆக்சிஸையும் காட்டும், இதனுடைய ஹைட்டையும் வந்து காமிச்சிட்டு தான் இருக்கும். இதுதான் அந்த முப்பரிமாண நிலையோடது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D டிஜிட்டல் சினிமா அண்ட் டிவி. Until very recently, it was just a dream, just a bunch of laboratory experiments. Now these technologies are really for commercial use, and our laboratories are introducing exciting projects and investment opportunities. The world's first holographic movie theater, the world's first 3D digital movie theater, holographic advertising technology, holographic business presentations, new 3D computer displays, 3D digital televisions, instant 3D stage sets for drama bullet theaters, opera houses, musicals and rock concerts, dynamic interface control system. ஸோ இந்த மாதிரியான நிறையா டிவைசஸ் வந்து நீங்கள் 3D டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தோம். அது இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 7 and 8 வந்து இருக்கும். இதுக்கு உண்டான ரெஃபரன்சஸ் வந்து நான் இங்கே கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா சிஸ்டம்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, ஆடியோ அண்டு வாய்ஸு, ஃபுல் மோஷன் அண்டு லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்த இந்த ஹை டெஃபனிஷன், அப்புறம் ஹைப்பர் மீடியா, 3D ஹோலோகிராஃபி, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.